வயசான பாட்டி பஸ்ல ஏறி இருப்பாங்க. பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே அந்த பஸ்ஸும் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இப்ப இது வந்து ஒரு மேஜிக் பஸ் தான். இதுல ஏறி இவங்க உட்கார்ந்த உடனே வந்து ஒரு 20 வயசு சின்ன பொண்ணு மாதிரி மாறிடுவாங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி மாறினதே உங்களுக்கு தெரியல. பஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்த உடனே வந்துட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் நீங்க எங்களோட டாக்ஸில வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபிளட் பண்ணிட்டு இருப்பாரு. 80 வயசு பாட்டின்னு கூட பார்க்காம எந்த மாதிரி பேசுறானுங்க பாரு அப்படின்ட்டு அடிச்சுட்டு அவங்களும் அங்க இருந்து போயிடுவாங்க. இப்ப இவங்க வேற பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால எந்த இடத்துல போனாலும் சரி ஒரே உங்களை சுத்தி பாய்ஸா வந்துட்டு தொலை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படிதான் சாப்பிடலான்ட்டு கடைக்கு போயிருப்பாங்க. இப்ப அந்த கடையில வந்துட்டு இன்னும் 3 பேர் இவங்களை சுத்தி வளைச்சிருவாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்போ 80 வயசு பாட்டிக்கே இந்த ஊர்ல வந்து பாதுகாப்பு இல்லைன்னா சின்ன பொண்ணுங்களா எவ்வளவுதான் கஷ்டப்படுறாங்களோ தெரியல அப்படின்ட்டு ரோட்லயே உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது எல்லாரும் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் கார்ல போயிட்டு இருப்பாரு. அவரும் வந்து பாப்பாரு. உண்மையே இல்லாத விஷயத்த வந்து இவ்வளவு பெருசா பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த ரவுடி பசங்களை ஒருத்தர் வந்து அடிக்கலான்ட்டு வரப்போ இப்ப இந்த கார்ல ஒருத்தர் போயிட்டு இருந்தாருல்ல அவரு வந்து காப்பாத்திடுவாரு. இப்ப இவரு வந்து ஒரு படத்தோட டைரக்டர் தான். படம் எடுக்கிறதுக்கு ஹீரோயின் தேவைப்படுறாங்க. ரொம்ப ஹீரோயின்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஆனா யாருமே வந்து செட் ஆகுற மாதிரி தெரியல. இப்ப இவரு வந்து ரோட்ல இந்த பொண்ணை பார்த்திருப்பாரு. பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால என்னோட படத்துல ஹீரோயினா நடிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாரு. 80 வயசு பாட்டி வந்து ஹீரோயினா நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் கண்டிப்பா ஃப்ராடா தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் வந்து திட்டிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. ஆனா இவர் வந்து பேங்க் கார்டுல எடுத்து கொடுத்துட்டு எவ்வளவு வேணாலும் காசு தர அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 80 வயசு பாட்டியை ஹீரோயினா போடுறீங்கன்னா என்ன படம் எடுக்கிற நீ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 80 வயசு பாட்டி அவனோட முகத்தை நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு திருப்பி காமிச்சா இப்ப அவங்களோட முகம் வந்துட்டு ஏதோ சின்ன வயசு பொண்ணு மாதிரி மாறிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இருந்த கைவலி கால்வலி எல்லாமே சரியாயிட்டு ரொம்ப ஆக்டிவா மாறிடுவாங்க. இது என்ன உண்மைதானா இல்ல நம்ம ஏதாச்சும் கனவுல இருக்குமா அப்படின்ட்டு தெரியலையே அப்படின்ட்டு அவங்களே கிள்ளி பாத்துக்காம எதிரில நின்னுட்டு இருக்கவரை போட்டு கிள்ளி பாப்பாங்க. பார்த்தா இப்ப இது எல்லாமே வந்து உண்மையாதான் நடக்குது. உண்மையாவே இவங்களுக்கு வந்து வயசு குறைஞ்சிட்டு தான் இருக்கும். இவங்களுக்கா ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப இவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க பெருசா எதுவும் என்ஜாய் பண்ணி எல்லாம் வாழ்ந்தது கிடையாது. அதுக்குள்ள அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஆனா மறுபடியும் இப்ப இவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்க மாதிரி மறுபடியும் சின்ன பொண்ணாவே மாறிடுவாங்க. இந்த தடவையாச்சும் நம்ம இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க.